பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி ப்ரோமோ. கானாபாலா மாற்றிட்டாங்க, திவாகரை மாற்றிட்டாங்க. கானாபாலாவுக்கு பதிலாக விக்கல் சுக்கிரம, திவாகருக்கு பதிலாக பாரு. ஸோ இங்கே அரசன், அங்கே அரசி. விக்கி தான் அரசன், பாரு தான் அரசி. ஸோ நல்ல வேலைங்க. ஏன்னா நேற்று கண்டென்ட்டே இல்லைல்ல, இவங்க மாற்றி இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனால சரி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பார் போல். ஆனால் என்னங்க பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு டாஸ்க்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தர்பீஸ் ராஜ்யம், கானா ராஜ்யம்னு போட்டு ஏதோ போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. தர்பீஸ் ராஜ்யத்தில் ஏதோ சதி நடக்கும் போல், ஏதோ பிளான் பண்ணுறாங்க. யாரோ சொல்கிறாரு, தர்பீஸ் ராஜ்யத்தில் சதி நடக்கிறது இளவரசியே அப்படிங்கிறாரு. எதிரி நாட்டை அடித்து தும்சம் செய்யும் கண்ணழகி பார்வதி ராணியே அப்படிங்கிற மாதிரி போட்டு பொலன்னு பொழக்கிறாருங்க. அதாவது என்னென்னா, யாருக்கு இந்த டாஸ்க்கு இருக்கோ இல்லையோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம திவாகருக்கு அவருக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரியான ஒரு டாஸ்க்குங்க. எல்லாமே திவாகருக்காக பண்ணி கொடுக்குறாங்க பிக் பாஸ் டீமு. ஏன்னா அவர் ரீல்ஸ் போய் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, ரீல்ஸே பண்ண தேவையில்ல, ஆப்போசிட்டில் உள்ள டீமை பார்த்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச திருக்குறள், அவருக்கு என்னென்னலாம் தெரியுமோ, என்னென்னலாம் ரீல்ஸ் பண்ணுவாரோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போன வாரம் பார்த்தாங்கல்ல, அவர் ஸ்டாச்சுவாக இருக்கும்போது ஒன்று பண்ணார்ல, அதை அப்படியே ஒரு கான்செப்டாக யோசிச்சு ஒரு ராஜா டாஸ்க்கே கொண்டு வந்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது அவருக்குனே செஞ்ச மாதிரி தான் இருக்குது. மீசையெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிட்டு வடிவேலு மாதிரி அணுகுண்டு இருக்குது பாருங்க. அணுகுண்டுனா அந்த வதம் செய்வார் பாருங்க, பீமர் வச்சுருப்பாரு பாருங்க, பீஸ்மர் வச்சுருக்க மாதிரி குண்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஆள் வேற மாதிரி கையில் உள்ள அந்த சலங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கையில் ஒரு இதெல்லாம் காப்புலாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் பறக்குது. எதிரி நாட்டை தும்சம் செய்யும் எங்கள் நாட்டு கண்ணழகி இளவரசி அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி ரீல்ஸே ரியல் லைஃபாக மாறிடுச்சிங்க அவருக்கு. உண்மையிலே அவர் ரீல்ஸ்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். நல்ல டாஸ்க்கை கொடுத்து அந்த ஆளை ஃபுல்லாக அடிக்க விட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஆள் பெர்ஃபார்மன்ஸை போட்டு பொழக்கிறாரு. ஸோ நேற்று பார்க்கணுமே, நேற்றும் அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலன்னு பொழந்துக்கிட்டு இருந்தார். நேற்று உண்மையிலே அவருக்கு எந்த பயமே கிடையாதுங்க, ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது. நீ என்ன கலாச்சிக்க, என்ன வேணால் பண்ணிக்க, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம் என்னென்னு. கேம் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டாஸ்கில் பெரிய முன்னேற்றம் இருக்கான்னு என்னன்னு தெரில. ஆனால் கமருதீனுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது யார் லவ் பண்ணாலும் அது கிடைக்கிறது தான் அவரோட ரோலே. ஏன்னா அவர் பாரு மேலே லவ் பண்ணி, பாரு திவாகரை லவ் பண்ணனால, அதாவது என்னென்னா பாரு ஒரு இளவரசி மன்னரை, தர்பீஸ் மன்னரை லவ் பண்ணுறனால கமருதீன் மந்திரிக்கு பாரு மேலே ஒரு கண்ணு, அதை பார்த்து கோபம் அடைஞ்சு அவர் என்னமோ எல்லா லவையும் கெடுக்கிறது, மனம் வெறுத்து எல்லா லவையும் கெடுக்கிறது தான் அவர் ரோலே. என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கோத்து வர்றதுக்கு. அதாவது 3 இளவரசிகளும் தர்பீஸ் மன்னன் மேலே ஒரு கண்ணா. யாருக்கு? அரோரா, வியானா, பாரு 3 பேருக்கு தர்பீஸ் மன்னர் மேலே ஒரு கண்ணா. அதை சேர விடாமல் பண்ணுறதுக்கு ராஜமாதா, எப்படி ராஜாவோட தர்பீஸ் ராஜாவோட அக்கா பொண்ணுங்களாம் அந்த 3 பேரும் ராஜமாதா தான் வளர்க்குறாங்களாம். எப்படி என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இவங்க பக்கத்தில் போய் தர்பீஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க 3 பேரும் போனாங்கன்னா ராஜமாதா அதை தடுக்கணுமா, அதுதான் அவங்க ரோலு. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். அதான் நேற்று கூத்துதுலாம் பார்த்தாரு, ஒன்றும் கண்டென்ட் வர்ற மாதிரி தெரில, எவனும் கேரக்டரில் இருக்க மாதிரி தெரிலங்க. எல்லாமே அந்த டைட்டில் அடிக்கிறதுலே தான் இருக்காங்க. ஒரு ரோல் கொடுத்துருக்காங்களே, அது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறதே கிடையாதுங்க. தர்பீஸும் காணா மட்டும்தான் ஏதோ காமெடி பண்ணி கலாச்சிட்டு கிடந்தாங்க. மற்றபடி எவனும் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல. சரின்னு பார்த்தாரு, இன்றைக்கி மாற்றி உள்ளான்னு முடிவு பண்ணிட்டாரு. பார்வதியை தூக்கி அங்கே இளவரசியாக போட்டார், இந்த பக்கம் விக்ரமை தூக்கி போட்டார். ஏதோ கண்டென்ட் கொடுப்பாங்க, ஸோ இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றுவாங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை சீக்ரெட் டாஸ்க் எதுவும் இருக்கா இல்லையான்னு தெரில. எப்போதுமே இந்த ராஜா டாஸ்கில் ஒரு சீக்ரெட் டாஸ்க் இருக்கும். ஸோ எப்போதும் நம்ம அதான் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஆள் ஜண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அதாவது இந்த பழைய படங்களில் 80s படங்களில் 70s படங்கள்லாம் மன்னர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு அணுகுண்டு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆள் இருக்காப்புல. கானா வினோத்துக்கும் அடித்து உட்கார வச்சிட்டாங்க. 2 பேரையும் மாற்றினதில் பார்ப்போம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.